Praise the Lord. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத பாட வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கின்றேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளிலும் நமக்கு நல்ல ஜீவனை கொடுத்து கிருபையை கொடுத்து தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை வேலி அடைத்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் தேவன் தந்திருக்கின்றார். ஆகவே நாம் இணைந்து நாம் ஜெபித்து இந்த வேத பாடத்தை தொடங்குவோம். Praise be to God. Amen. தகப்பனே, இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். தகப்பனே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். உங்கள் கிருபை, உங்கள் பலன், உங்கள் தயவு, உங்கள் இரக்கம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை வியாக்கியானம் பண்ணவும் அதற்காக ஜெபிக்கவும் தேவரின் கிருபை தர வேண்டும் என்று நான் மன்றாடி ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் ஆசீர்வதியும், எங்களோடு பேசும், இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற சப்ஜெக்ட், கிறிஸ்துவின் சிந்தை, 5வது பாகம், 5th பார்ட் நான் பேச ஆசைப்படுகின்றேன். 4 பாகங்கள் கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்ன, அது எப்படியெல்லாம் நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக உங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து இந்த 5வது பாகத்தோடு இந்த சப்ஜெக்டை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் ஆவலோடு காத்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ரைட். ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்துவின் சிந்தை என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற சில அரிய விஷயங்கள், நல்ல கருத்துக்கள், தேவையான விஷயங்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய மைண்ட் செட்டை பற்றி தான் ஆவியானவர் பேச விரும்புகின்றார். நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை நல்ல வெல் ப்ரிப்பேர்டாக வைக்கணும். அதாவது நல்ல ஆயத்தமான நிலைமையில் உங்கள் சிந்தனையானது வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்லேயும் சரி, ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்துவ ஜீவியம் செய்ய முடியும். நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை கரெக்டாக வச்சுருக்கணும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கவனிப்போம். நல்ல கவனிங்க. ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்ட், உறுதியான மனப்பக்குவம். அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரேக் ஆகக்கூடிய, உடைந்து போகக்கூடிய, முறிந்து போகக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நான் கூட பல நாட்கள் அப்படி இருந்திருக்கேன். ஒரு சின்ன அவமானத்தை தாங்க முடியாது, ஒரு சின்ன கெட்ட பேரை தாங்க முடியாது, சின்ன ஒரு பழி சொற்களை தாங்க முடியாது, ஒரு சின்ன குற்றச்சாட்டுகளை கூட நம்மளால் சகித்து கொள்ள முடியாது. அப்படி ஒரு வேதனையை நமக்குள்ளே உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் சுற்றி வளைச்சி உள்ளுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி
நம்ம பார்த்தால் நமக்கு தெரியக்கூடிய உண்மை என்னென்னா, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது வந்து கிறிஸ்துவின் சிந்தை என்பது நமக்குள்ள ஒரு பூரண வளர்ச்சி பெறலை அப்படின்றது மட்டும்தான் என்னால் இங்கே சொல்ல முடியும். ஆகவே இன்றைக்கு நம்ம இந்த சப்ஜெக்டை தியானிக்கிற வேளையில் நிச்சயமாக நம்முடைய மனதும் பக்குவப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, சின்ன விஷயத்து கூட தாங்கிக்க மாட்டாங்க, சின்ன ஒரு வார்த்தையை கூட தாங்கிக்க மாட்டாங்க, உடனே முறிந்து போவார்கள், மனமுடைந்து போவார்கள். இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ தற்கொலைகள் அப்படி நடக்குது, எத்தனையோ பாவங்கள் அப்படி நடக்குது. என்னென்னா ஒரு சின்ன விஷயத்தில் கூட அவங்களால டாலரேட் பண்ண முடியாமல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிலிஜியஸ் டாலரன்ஸ் குறைஞ்சிருச்சு, புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் டாலரன்ஸும் குறைஞ்சிருச்சு. ஃபேமிலி, அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை, அதாவது ஃபேமிலி டாலரன்ஸும் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சொசைட்டியில் இருக்கக்கூடிய டாலரன்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. அதனால தான் இந்த உலகத்தில் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே வருது. அப்போ இந்த சகிப்புத்தன்மை, மத ரீதியாக ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும், அரசியல் ரீதியாக ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும், அதே மாதிரி சமூக ரீதியான சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய குடும்பத்திலும் பல விஷயத்தில் சகிப்புத்தன்மை இருக்கணும், விட்டு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து சந்தோஷமாக வாழ முடியும். நாம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகவாது நாம் பிறரை மன்னிச்சு போகிறது நமக்கு ஆசீர்வாதம். புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். நிறைய பேர் வந்து பிறரை மன்னிக்கணுன்றதுக்காக மன்னிக்கவும், பிறர் சொன்னதை மறக்கணுன்றதுக்காகவும் மறக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கிறிஸ்துவின் சிந்தையினுடைய சரியான விஷயத்தை புரிந்து கொண்டு அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தினாலே போதும், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும். சரி, கவனிங்க. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகின்றேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 16:3 நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன உறுதி இன்றைக்கு வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்கிறோம். சரிங்களா? பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அப்படிங்கிறாரு. அப்போது இங்கே வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன்னுடைய யோசனைகள் உறுதிப்படும். உன்னுடைய மனதுள்ள இருக்கக்கூடிய அந்த யோசனைகள், சிந்தனைகள் ஒரு உறுதியான ஒரு நிலைக்கு வரும். அதான் நான் முதலே சொன்ன ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்ட், அதாவது மன உறுதி. மனதில் உறுதி வேண்டும். அதாவது வந்து தைரியம் வேற, ஆமேன். ஆனால் மன உறுதி என்பது வேற. தைரியம்ன்றது வந்து பயத்துக்கு எதிராக துணிந்து செயல்படுவது. ஆனால் மனதில் உறுதி என்பது விடாமுயற்சியுடன் செயல்படுவது. ஒரு காரியத்தை நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டு விடாமுயற்சினால் நம்ம செயல்படுத்துறதுக்கு விடாமுயற்சியாக போராடுவோம், போராடி செய்து முடிப்போம். அதுதான் இந்த வசனத்துக்கான அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும், உன் செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கணும். இப்போது நீங்கள் நல்லது சொன்னீங்களோ கெட்டது சொன்னீங்களோ, நல்லது செஞ்சீங்களோ கெட்டது செஞ்சீங்களோ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மனசுக்கு நீங்கள் நல்லது தான் செஞ்சுருக்கீங்க. கெட்ட பெயராகவோ அல்லது அவப்பெயராகவோ உங்கள் வாழ்க்கையில் திரும்ப உங்களுக்கு வந்திருக்கலாம். ஒருவேளை வந்ததுனால நீங்கள் என்ன யோசிச்சுருப்பீங்கன்னா, நான் இவ்வளோ நல்லது செஞ்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இதை நினச்சி 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 உங்கள் மனசில் ஒரு பெரிய ஒரு பாரத்தையும் கவலையும் நீங்கள் வளர்த்துக்குவீங்க. இது உங்கள் ஒட்டுமொத்த சிந்தனை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையவே பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசினாக்க கூட அவங்களுக்கு சரியாக ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மைண்ட் அண்ட் தாட்ஸ் ஃபுல்லுமே எதில் இருக்குன்னா, எனக்கு இந்த அவமானம் வந்துடுச்சு, எனக்கு இந்த கஷ்டம் வந்துடுச்சு, என்னை பற்றி இவங்க இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி ஒருத்தர் குறை சொல்லிட்டாங்க, இப்படியே தான் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். இதுக்கு முடிவே இருக்காது. அப்போது செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி.
நீங்கள் செஞ்சது கரெக்டு தானே, உங்கள் மனசாட்சிக்கு தெரியுதில்ல. அப்போ நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் உங்கள் செய்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க. தட்ஸ் ஆல். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் செய்கையை ஒப்பு கொடுத்துட்டா அதுக்கு பிறகு நீங்கள் அதை பற்றி யோசிக்கக்கூடாது, அதை பற்றி கவலைப்படக்கூடாது, அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதம். ஒன்ஸ் தேவனுடைய சமூகத்தில் போய் சப்மிட் பண்ணிட்டா கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம வச்சிடறோம். அதற்கு பிறகும் நாம் அந்த பிரச்சனையை நம்ம மனதில் எடுக்கக்கூடாது. மனதை எடுக்க முயற்சி பண்ணோம், ஆனால் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதை நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. அப்பொழுது உன்னுடைய யோசனைகளை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அப்படின்னா நீ அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்டுக்கு வந்துடுவ. திரும்பி ரீசெட், அதாவது அந்த துக்கத்தினுடைய ஸ்டேட்டஸ்லேருந்து அல்லது டிப்ரெஷன் மோட்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து நம்ம திரும்பி நார்மல் ஆக்டிவிட்டிக்கு வந்துடுவோம். ஸோ இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி நைட் ஒரு பிரச்சனை, இன்றைக்கி சாயங்காலம் ஒரு பிரச்சனை, இல்லை இன்றைக்கி மத்தியானம் ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் அன்றைக்கி நைட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் மறந்துடுவாங்க. ஆஸ் யூஷுவலாக அவங்க பாட்டுக்கு போவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. இதை பற்றிலாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா ஒப்பு கொடுத்துட்டாங்க. இது பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கிறிஸ்டியானிட்டியில் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தெரியாமல் நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் காலையில் படுக்கையிலேருந்து எழுந்திரிக்கும் போது ஸ்ட்ரெஸ்லையும் பிரச்சனைகளையும் தான் எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேனுது ஏன் இது என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு. என்றைக்கு மன்னிப்போம் மறப்போம் அப்படின்ற அந்த பாலிசியை நம்ம லைஃப்பில் கடைபிடிக்கிறோமோ அப்போது நிச்சயமாக நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். அது குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் விரைந்து வரணும். 26:3 வசனத்தை நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு புரியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். நல்ல கவனிங்க, நான் வாசிக்கின்றேன். தேவனுடைய நாமம் மைமைப்படுவதாக. ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். கவனிங்க, உறுதியாய் பற்றி கொள்கிற ஒரு மனது. தேவனை ஒரு மனிதன் உறுதியாக பற்றி கொண்டால் எந்த மனிதனும் பிரச்சனைகளை பற்றி கொண்டிருக்க மாட்டான், கவலையை பற்றி கொண்டிருக்க மாட்டான், அல்லது அவன் வேற எந்த விதமான இந்த உலகத்தின் காரியத்தை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டான். மெனி பேக் ஸ்லைடர்ஸ், அதாவது இன்னைக்கு பின்மாற்றத்துக்குள்ளே போகக்கூடிய பலர் இன்னைக்கு என்ன பிரச்சனையில் இருப்பாங்கன்னா, இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்ட் இல்லாதனால அவங்க என்ன ஆவாங்க, அதனால தான் இப்படி ஆச்சு, இதனால தான் இப்படி ஆச்சு, அவங்களால தான் இப்படி ஆச்சு, இவங்களால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு நம்ம மற்றவங்களை குறை சொல்லிட்டு நாம் செய்கிற வேலையும் செய்யாமல் நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாமே நம்ம கெடுத்துக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை நம்ம இழந்துக்கிட்டு நம்முடைய மகிழ்ச்சியும் நம்ம தொலைச்சிட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய எல்லா சந்தோஷத்தையுமே இழந்தவர்களாக இந்த பூமியில் நம்ம வாழ்வோம். நிறைய பேர் யோசிப்பீங்க, ஒரு எம்டினஸ் இருக்கே, நம்ம என்ன பண்ணாலும் ஒரு எம்டினஸ் இருக்கே, வை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நான் சர்ச்சுக்கு போகிறேன், ப்ரேயர் பண்ணுறேன், டைத் கொடுக்குறேன், மினிஸ்ட்ரி பண்ணுறேன், பாடுறேன், பாட்டு எழுதுகிறேன், மியூசிக் வாசிக்கிறேன், காஸ்பல் சொல்கிறேன், நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையுமே கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு எம்டினஸ் இருக்குது அப்படின்னா நீ இன்னும் இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்டில் வளரல அப்படின்றது தான் இதுக்கான அடையாளமே. ஏன்னா சமாதானத்தை கொடுக்குறேன்றார், அந்த பூரண சமாதானம். சமாதானம் சும்மா கிடைக்காது, சமாதானம் சும்மா வராது. என்னில் இருக்கிற சமாதானத்தை உனக்கு நான் தருவேன் அப்படின்றார். உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை அல்ல, என்னில் இருக்கிற சமாதானத்தை உனக்கு தருகிறேன். அப்போ எவ்வளோ ஒரு அருமையான வாக்கியம். அப்போ அவருடைய சமாதானத்தை நான் அடையணும்னா அந்த அளவுக்கு நான் அவரை உறுதியாக பற்றி கொள்ளணும். நான் எந்த அளவுக்கு நான் அவரை உறுதியாய் பற்றி கொள்கிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையாக ஆசீர்வாதத்தை, சுகத்தை, விடுதலையை நம்ம பார்க்க முடியும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போது இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு
பிரச்சனையவே பிடிச்சிக்கிட்டு அதையே பேசிக்கிட்டு அதையே மெடிடேட் பண்ணிக்கிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு அதுதான் உங்களுடைய எதிர்காலம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிருவீங்க. எந்த நன்மைகளையும் தேவனிடத்தில் தான் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஆவிக்குரிய மக்களை கவனிங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் கருத்தாக கவனிங்க. அப்போது கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை எனக்குள்ளே இருக்கும்போது சீக்கிரமாக நான் ரீசெட் ஆவேன். அதாவது யூசர் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னுவாங்க. எந்த ஒரு பொருள் பயன்படுத்தணுன்னாலும் யூசர் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்போ தான் அந்த பொருளை நம்ம திரும்ப பயன்படுத்த முடியும், அந்த பொருளை விரும்பி வாங்குவாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க, யூசர் அண்ட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா ஒரு முரடு பிடிச்ச மனுஷனாக இருப்பாங்க, எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. சமாதானத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க, சண்டைக்கும் ஒத்து வர மாட்டாங்க, கோவப்படுறதுக்கும் ஒத்து வர மாட்டாங்க, அமைதியாக இருக்கும் ஒத்து வர மாட்டாங்க, எல்லாத்துலேயுமே முரட்டு பிடிப்பாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே சந்தோஷம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் உங்களை துக்கப்படுத்தவும் கஷ்டப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அங்கே யாராவது ஒருத்தர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்போது சமாதானமாக இருக்கிறது இல்லாதது என் கையில் தான் இருக்குதே தவிர மற்றவங்க கையில் கிடையாது. அதான் நான் முதலே சொல்கிறேன். நான் எந்த அளவுக்கு கர்த்தரை உறுதியை பற்றி கொண்டு இருக்கிறேனோ அந்த மனது ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்ட், அந்த உறுதியான மனது எனக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நிலைவரமாக என்னால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சமாதானமாக இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை வாழ முடியும். ஸோ மைண்ட் ஆஃப் கிரைஸ்டில் இருக்கிறவங்க இதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற சப்ஜெக்டே இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம இருக்கிறதுனால சொல்கிறேன். இதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் க்ரோத், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரைட், கவனிங்க. இன்னொரு வசனத்தை நம்ம கவனிக்கணும். ஆமென். இன்னைக்கு இந்த ஐடியல் மைண்ட் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். அதாவது ஐடியல் மைண்டுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், நல்லா கவனிச்சுக்கோங்க, டே ட்ரீமிங் ஆர் வேஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு யோசனையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத மனிதனாக இருப்பாங்க. அதாவது டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சிருப்பாங்க, எந்த வேலையும் நடந்திருக்காது, எந்த முன்னேற்றமும் வாழ்க்கையில் இருக்காது. 20 வருஷம் 30 வருஷம் அப்படியே வாழ்வாங்க. எந்த ஒரு ஸ்டெப்பும் அவங்க வாழ்க்கையில் எடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு பிரதிபலனையும் அனுபவிக்க மாட்டாங்க, நல்லாவும் இருக்க மாட்டாங்க, கெட்டும் போக மாட்டாங்க, நடுநிலைமையிலே இருப்பாங்க, வளரவும் மாட்டாங்க, குன்றி போகவும் மாட்டாங்க, அப்படியே எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே இருப்பாங்க. டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லைஃப் டைம் அவங்கள விட்டு போகிறது, வயசு, வாலிபம், கிருபை, தரிசனம், அழைப்பு இதெல்லாம் அவங்கள விட்டு நழுவி போகிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க. இதுதான் ஐடியல் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பகல் கனவு காண்றவங்களாம் இருப்பாங்க, ஆனால் அதை செயல்படுத்த மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் தான் இருக்குது. அப்போது எதுவுமே நான் பேசிகிட்டு இருக்கிறத விட நான் செயலில் காட்டுறது தான் உண்மையாக சிறந்த ஆவிக்குரிய மனிதனுக்கான ஒரு அழகு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்டில் கவனிச்சிங்கன்னா, இந்த சப்ஜெக்டில் ஒரு மனிதனுக்கு மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இருந்தாலே இந்த ஐடியல் மைண்டு வெளியே போயிடும். ஐடியல் மைண்டு வெளியே போகாமல் இந்த ஐடியல் மைண்டு ஒரு மனிதனை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா வெற்று சிந்தனை, அந்த வெற்றிடமான ஒரு சிந்தனையை தான் ஐடியல் மைண்டுன்னு சொல்கிறேன். நல்லதும் யோசிக்க மாட்டான், கெட்டதும் யோசிக்க மாட்டான், சந்தோஷமாகவும் இருக்க மாட்டான், துக்கமாகவும் இருக்க மாட்டான், சாப்பிடவும் மாட்டான், அதே சமயத்தில் சாப்பிடாமையும் இருக்க மாட்டான். ரெண்டுமே பண்ணுவான். டைம் அவனுக்கு எப்படி ஒத்து வருதோ அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பான். தூங்க போவான், தூங்க மாட்டான், சாப்பிட போவான், சாப்பிட மாட்டான். ஃப்ரெண்ட்ஸுகளோடு போனால் நல்லாயிருக்குன்னு கொஞ்ச நேரம் போய் ஃப்ரெண்ட்ஸுகளோடு உட்காருவான், அங்கேயும் சமாதானம் இருக்கா, திரும்பி வந்துடுவான். தனியாக உட்காந்து பார்க்கலான்னு தனியாக போய் உட்காருவான், அங்கேயும் சமாதானம் இருக்காது, திரும்பி வந்துடுவான். ஆமேன். படிக்கலான்னு படித்து பார்ப்பான், புரியாது, வச்சிருவான். ஆமேன். ஆனால் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும். ஊழியம் செய்யணும்னு நினைப்பான், நான் ஊழியம் செய்ய மாட்டான். பாடணும்னு நினைப்பான், நான் பாட மாட்டான். ஜெபிக்கணும்னு நினைப்பான், ஜெபிக்க மாட்டான். வேலைக்கு போகணும்னு நினைப்பான், சம்பாதிக்கணும்னு நினைப்பான், இப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பான், ஆனால் எதுவுமே செய்ய மாட்டான். எல்லாமே இந்த நினைப்புலேயே வாழ்க்கை போகும். நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையை
நான் பார்க்கின்றேன். அந்த நினைப்பிலேயே அவங்க வாழ்க்கை வந்து செதஞ்சு போகிறத என்னால் பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்ன? ஆவிக்குரிய மக்களே, சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் புரிஞ்சிக்காமல் அதை பற்றி சரியாக தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், இன்றைக்கி உங்கள் மைண்டை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஐடியல் மைண்டில் போகுது? படுத்துட்டு அப்படியே ஃபேனை பார்த்துட்ருப்பாங்க. ஆமேன். யார் கூட பேச மாட்டாங்க, எதுவும் ஆக்டிவாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்த மாட்டாங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஐடியல் மைண்டு. ஆங்கிலத்தில் ஒரு பிரேஸ் சொல்லப்படுது, என்னன்னா ஐடியல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு. பிசாசு கிரியை செய்கிறதுக்கான ஒரு கிரவுண்டை, ஒரு ஃபீல்டை உருவாக்கி கொடுக்குற இடமே இந்த ஐடியல் மைண்டு தான். இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்ட் இருக்கிறவனுக்கு அதெல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா அது கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தைன்னு வெறுமன வார்த்தையில் சொல்லலை, அதுக்கான விளக்கத்தை தான் இந்த 5 பாகங்களிலும் நம்ம பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் ஐடியல் மைண்டு வெளியே போயிடும், ஐடியல் மைண்டு இருக்காது. அப்போ ஐடியல் மைண்டு இருந்துச்சுன்னா கிறிஸ்துவின் சிந்தை என்பது அவனுக்குள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிச்சயமாக சொல்லுவேன், அதாவது வந்து இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிறிஸ்துவின் சிந்தை வந்தால் மட்டும்தான் அதை மேற்கொள்ள முடியும், வேறு எதுலையுமே மேற்கொள்ள முடியாது. அப்போ ஆக்கப்பூர்வமாக ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், செயல்படணும்னா இந்த ஐடியல் மைண்டை அவன் மேற்கொள்ளணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, நல்ல ஸ்பிரிச்சுவல் ஐக்கியம், வேர்ட் ஆஃப் காட், ப்ரேயர், வர்ஷிப், நல்ல ஆவிக்குரிய சத்தியங்கள், இதெல்லாம் தான் அந்த மனிதனுக்கு அந்த மைண்டை வந்து அப்படியே காப்பாற்றி அதை சரியாக ஸ்திரமாக ஒரு நிலையில் நிறுத்தக்கூடியது. அதுக்கு தான் நமக்கு ஆவிக்குரிய ஐக்கியம். சும்மா போய் காணிக்கை கொடுக்கறதுக்கும் தசம்பாகம் கொடுக்கறதுக்கும், ஆமேன், சபைக்கு போயிட்டு வர்றதுக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா என் மைண்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ரொம்ப கவனம் தேவை. எந்த அளவுக்கு உங்கள் சரீரத்தை பேணி காக்குறீங்களோ, அதுக்கு எல்லாமே செய்கிறீங்க, உங்கள் பாடி நல்லா இருக்கணும்னு. ஆனால் உங்கள் மனசு நல்லா இருக்கணும்னு நீங்கள் அதுக்காக என்ன பிரயாசம் எடுக்கிறீங்க? ரொம்ப குறைவு தான். அதை பற்றி யோசிக்கிறதுக்கே, என் மனதை பற்றி யோசிப்பதுக்கே என் மனதுக்கு நேரம் இல்லை. இதுதான் இன்றைக்கு என்னுடைய மனதினுடைய நிலைமையாக இருக்குது. அப்போ கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, அதாவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு மைண்ட் செட்டை பற்றி தான் பைபிள் சொல்லுது. அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, பிலிப்பியர் 4:8 சொல்லும் போது பவுல் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அன்புள்ளவைகள், கற்புள்ளவைகள், நீதி உள்ளவைகள், இவைகளெல்லாம் சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படிங்கிறாரு. நீங்கள் கவனிங்க, 8ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா, கடைசியாக சகோதரரை உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அதையே யோசிச்சுட்டு இருக்க, வேற எதுவும் யோசிக்காதீங்க. எப்போ யோசிக்க முடியும்? இதுவே யோசிக்கிறது எப்போ? நான் கர்த்தருடைய சமூகத்தில் என் செய்கையை ஒப்பு கொடுத்துருவேன், என் மனது கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கும், அப்போ தான் இது யோசிக்க முடியும். இட் மீன்ஸ் எனக்குள்ள மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் கரெக்டாக அமர்ந்து எனக்குள்ளே இருந்துச்சுன்னா, அடக்கமாக இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது எல்லாமே என்னால் செய்ய முடியும். இல்லைன்னா இதில் ஒன்றை கூட என்னால் செய்ய முடியாது. என்னைக்காவது அடுத்தவங்களை நம்ம எப்படி நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி திங்க் பண்ணிங்களா? இனி நான் வர்ற காலத்தில் அடுத்தவங்களை எப்படி நேசிக்கணும் அப்படின்னு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்களா உங்கள் வாழ்க்கையில்? ரைட். இனி அடுத்து வர்ற காலங்களில் என் கற்பை பரிசுத்தத்தை எப்படி நான் பாதுகாத்து கொள்ளணும், அதுக்காக ஒரு அரை மணி நேரம், 24 மணி நேரத்தில் அந்த அரை மணி நேரம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க எத்தனை பேர்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி அவர் சொல்கிறதில் பார்த்தீங்கன்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, எப்பவுமே நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்றது என் சிந்தனையில் எத்தனை முறை ஒரு நாளைக்கு வந்துட்டு போகுது? 24 ஹவர்ஸில் எத்தனை முறை நான் இன்னும் உண்மையாக இருக்கணும், இன்னும் ஒழுக்கமாக இருக்கணும், இன்னும் நீதியாக இருக்கணும், இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை எத்தனை முறை ஒரு நாளைக்கு வந்துட்டு போகுது? ஒரு சிலர் சொல்லுவாங்க ஃபியூ டைம்ஸ் ஒரு முறை வருது.
அது எப்போயாவது பைபிளை பார்த்தா ஜெபிக்கலாம் சர்ச்சு அப்படின்னு பார்த்தா மட்டும் வருது அப்படின்னு. இந்த வாத்தியாரை பார்த்தா நான் வீட்டு பாடம் ஞாபகம் வருது பாருங்க. அந்த மாதிரி பாஸ்டரை பார்த்த உடனே சர்ச்சை ஞாபகம் வந்துடும். ஆமேன், ஐயோ பைபிள் வர படிக்க சொன்னாரே அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிற விசுவாசிக்கு எப்படி இது சாத்தியமாகும்? ஸோ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ன்றது சும்மா ஒரு வசனத்தில் வார்த்தையில் சும்மா படிச்சுட்டு அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற வார்த்தை கிடையாது. அதனுடைய ஆழங்கள் நிறைய இருக்குது. எல்லாமே அதுக்குள்ளே அடங்கி வருது. அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்டை சரியாக எனக்குள்ளே நான் செயல்படுத்த விட்டாதான், அது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியம், செயல்படுத்த விட்டாதான் என்னால் இதை செய்ய முடியும். அப்போ இன்னைக்கு என்னால் இதை செய்ய முடியல, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னா, நான் பிரச்சனைகளை தான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். என்னை பற்றி பேசினவங்க, என்னை குறை பேசினவங்க, என்னை குற்றப்படுத்தினவங்க, என்னை காயப்படுத்தினவங்க, என்னை தீட்டுப்படுத்தினவங்க, என்னை தீமையான சொற்களால் பேசினவங்க, என்னை பழி வாங்கினவங்க, என் எதிரிகள், இவங்களை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போது என் மைண்டுக்குள்ளே இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படின்னா என்னுடைய மைண்டு டோட்டலாக கிரைஸ்ட்டை விட்டு வெளியில் இருக்குது. இன்னும் கிறிஸ்துவின் சிந்தனைக்குள்ளே நான் வரல. சும்மா சொல்லலாம், கிறிஸ்துவர்கள் நான் சர்ச்சைக்கு போகிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலாம். சரி, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த ரட்சிப்பின் அனுபவம் எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் திரும்ப நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க? அந்த முதல் முறை நீங்கள் ஜெபித்த ஜெபத்தினுடைய மனநிறைவு, முதல் நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையிலேயோ அல்லது அந்த கிருபையிலேயோ அந்த சந்தோஷத்திலேயோ பாவ மன்னிப்பின் நிச்சயத்திலேயோ நிரப்பப்பட்ட அந்த அனுபவத்தை திரும்ப எப்போ அதே லெவலில் அதே பர்சன்டேஜில் நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க? மேபி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம். ஐ மீன், எத்தனை நாள் யோசிச்சிருக்கீங்க எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, எந்த நிலைமையிலேருந்து ரட்சிக்கப்பட்டீங்க, எந்த மாதிரியான ஒரு பாவமான வாழ்க்கையிலிருந்து உங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்தார் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நினச்சிருப்போமா? ஐ மீன், வாய்ப்பே இல்லைங்க. ஜெபிக்கணுன்ற சிந்தனை இருக்கிறவன் தான் ஜெப நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஜெப நேரத்தை சரியாக பயன்படுத்துவான். எல்லாமே மைண்டில் தான் இருக்குது. பரிசுத்தமாக இருக்கணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிசிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஆமேன். ஃபிசிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணுறவன் எப்படி? நல்லா கவனிச்சுக்கோங்க. சாராய கடை இருக்கிற ரோட்டு பக்கம் அவன் போக மாட்டான். ஆமேன். இல்லைப்பா வேண்டாப்பா, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வரேன், நான் இந்த சைடு ரோட்டில் போய்க்கிறேன்ப்பா அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மைண்ட் இனி ஃபிக்ஸ் பண்ணலை. மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணவன் சாராய கடைக்குள்ளேயே போயிட்டு வந்தாலும் அவனுக்கு அந்த குடிக்கணுன்ற எண்ணம் வராது. உண்மை. அப்போ ஃபிசிக்கலாக மாம்சீகத்தில் தான் மனுஷன் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். கவனிங்க. ஐ மீன், தப்பு பண்ண வாய்ப்பு கிடைச்சும் தப்பு பண்ணாமல் இருக்கிறான் பார், அவனுக்கு பேர் தான் பரிசுத்தவான். ஐ மீன், தப்பு பண்ணக்கூடாது என்று சந்தர்ப்பம் சூழ்நிலைகளை தவிர்த்து கொண்டு ஓடுறான் பாருங்க, அவன் பரிசுத்தவான் என்று எப்படி சொல்ல முடியும்? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. நீங்கள் நான் இந்த பொல்லாங்கன் கூட மல்லுக்கட்டி தான் வாழ்ந்து ஆகணும். அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் கிருபை, அதுக்கு தான் வரம், அதுக்கு தான் வல்லமை, எல்லாமே அதுக்கு தான். ஐ மீன், ஐ கேனாட் அவாய்ட். பிகாஸ் என்ன இந்த உலகத்தில் தான் ஆண்டவர் படைச்சிருக்கார். தீமை இருக்கிற இடத்துல தான் நன்மையை செய்கிறதுக்கு தேவன் என்னை படைச்சிருக்கிறார். என்னை சுற்றி எல்லாரும் நல்லவங்க தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சானே இந்த உலகத்தில் வாழ முடியாது. பேக் எடுத்துகிட்டு மூட்டையை கட்டிட்டு போக வேண்டியது தான். புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன், அப்போ கிறிஸ்துவம் என்பது ஒரு எக்ஸ்ட்ரீமாக வேற ஒரு லெவலில் இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான விஷயம். ஆனால் அதனுடைய மகத்துவங்கள் இன்னைக்கு மறைக்கப்பட்டுருச்சு, கண்களை மூடி மறைச்சிருச்சு. அப்போ இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் கவனிச்சா அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுது, மேலானவைகளை நாடுங்கள். மேலானதை தேடு. சும்மா எப்பவுமே உலகம் 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 உலகத்துக்குரியது உலகத்துக்குரியது உலகத்துக்குரியதுன்னு இந்த உலகத்துக்குரியதுகளே தேடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலைக்கு போகிறீங்க, அது உலகத்துக்குரியது. ஓகே, மிச்சம் ஒரு 8 மணி நேரம் இருக்குது, ரைட், ஓகே, அது கூட உங்கள் ஃபேமிலிக்குரியது, குடும்பத்துக்குரியது, மற்ற காரியங்களுக்குரியது. அடுத்து இன்னொரு 8 மணி நேரம் இருக்குது, 3 8 24.
அந்த 8 மணி நேரத்தில் கூட தூக்கத்தில் போயிடுது. எல்லாமே உலகத்துக்கே போயிடுது. ஆமென். இன்னைக்கு கிறிஸ்துவ ஜெபிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஏசப்பா சொல்லிட்டாராம் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபியுங்கன்னு சொல்லிட்டாராம். அதுக்காக பல்ல கழிச்சு ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம், கொஞ்சம் நல்ல விசுவாசத்தில் இருக்கிறவங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. ஆமென். அது அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக இல்லைன்னா, ஆண்டவர் சொல்லலைன்னா இவங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எல்லாம் தூங்க போகிறதுக்கு முன்னால் இவங்க தூங்க போயிடுவாங்க. அப்போ என்ன விஷயம்? மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ன்றது என்ன? சொல்லிட்டாருன்றதுக்காக செய்கிறதில்ல. நான் ஜெபித்தால் தான் என் ஆத்ம மீட்பு ரட்சிப்பை நான் பூரணமாக திருப்தியாக அனுபவிக்க முடியும் என்கிற அந்த உள் உணர்வு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வந்தால் ஜெப வீரனாக மாறுவான். மற்றவங்க சும்மா சொல்லிக்கலாம். ஜெபத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பான், ஆராதனையை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பான், வசனத்தை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பான், கண்டிப்பாக. ஆனால் அதை வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக அனுபவிக்கிறவங்க ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்கன்ற கருத்தை நான் சொல்கிறேன். அது காரணம் என்னென்னா, அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இன்னும் அவங்களுக்குள்ள ப்ராப்பராக என்ன ஆகலைன்னா ஃபைனலைஸ் ஆகலை, அறகுற ரட்சிப்பாக தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவத்தில் அந்த ஸ்திரத்தன்மை என்பது விசுவாசிகளிடத்தில் காணப்படாமல் இருக்குது. அந்த காலத்தில் இந்த பழங்காலத்து விசுவாசிகளும் அவ்வளோ உறுதியாக இருப்பாங்க, அவ்வளோ நம்பிக்கையாக இருப்பாங்க. மரணத்தை கூட கண்டு அவங்க பயப்படலை. தலையை வெட்டி கொன்னாங்க நம்முடைய அப்போஸ்தலர்களை, அத்தனை கொடுமைப்படுத்தி கொன்னாங்க. ரோமர்கள் சாதாரணமாக கொன்னாங்க. ஆமென். தைரியமாக ஜீவனையை கொடுத்தாங்க. எதுக்காக ஜீவனை கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மைண்ட் செட்டு. அது என்ன? நான் ஆண்டவருக்காக, என் வாழ்க்கை ஆண்டவருக்காக, என் எதிர்காலம் ஆண்டவருக்காக, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. உலகம் 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 மேலானதெல்லாம் தேடுறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மேலானதை தேடுவோம், மற்ற எல்லா நாளுமே கீழானதை தான் தேடுவோம். அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதில் எந்த விதமான பிரதிபலனும் இல்லை. அப்போ ஒரு பேர் கிறிஸ்தவனா, ஒரு என்ன சொல்லலாம், பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவனாக தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு எஸ் சொல்லணும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் எஸ். வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு எஸ், அவ்வளோதான். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு எஸ். அதுக்கு மறுபேச்சே இருக்கக்கூடாதுன்ற கிறிஸ்துவின் சிந்தை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குதுன்னா வசனத்துக்கு எதிர்த்து மறுபேச்சே கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து மறுபேச்சு கிடையாது. தேவ சித்தத்தை எதிர்த்து மறுபேச்சே கிடையாது. இந்த ஆர்குமெண்ட்டுக்கே போக வாய்ப்பே கிடையாதுன்ற நான். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு ஆர்குமெண்ட் மோடில் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஆர்குமெண்ட், எதில் பார்த்தாலும் ஆர்குமெண்ட், எந்த விஷயத்தில் பார்த்தாலும் ஆர்குமெண்ட், வாக்குவாதம் 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 வாக்குவாதம். ஆர்குமெண்ட் பண்ணி 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 ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நாம சந்தோஷமாக இருக்கணும். பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் மரணம், துன்பம், துக்கம், பாடுகள், ஆபத்துகள், நோய் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருங்கள். இங்கே பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கிறான் பாருங்களேன், அதுவே கிஃப்ட்ஸ்லேயே வச்சு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொன்னால், ஒருத்தன் சந்தோஷத்தை பேலன்சிங் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது. ஆமென். தன்னுடைய மகிழ்ச்சியை, தேவன் கொடுக்குற சந்தோஷம், உலகம் கொடுக்குற சந்தோஷத்தை அல்ல. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு சில சிற்றின்பங்களில் சந்தோஷம் இருக்கும், நான் அதை பற்றி பேசலை. கிறிஸ்துவுக்குள்ளான அந்த மகிழ்ச்சி, அதான் நான் முதலே சொன்னேன். உங்கள் ரட்சிப்பை குறித்த மகிழ்ச்சி, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை குறித்த ஒரு மகிழ்ச்சி, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பாவத்தை குறித்து, எந்த பாவத்திலிருந்து தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் அப்படின்ற அதை குறித்து ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் அனுதினமும் அனுபவிக்க வேண்டிய ஒன்று. கிறிஸ்துவ வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும். ஆமென். நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையை இன்னும் சரியாக அனுபவிக்க ஆரம்பிக்கலை அப்படின்றது தான் உண்மை. நான் இந்த செய்தியை ஃபைனல் பண்ண போகிறேன் இன்னைக்கு. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமென். இது நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால்
கிறிஸ்துவின் சிந்தனை ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் மகிழ்ச்சியும் அவனையும் பிரிக்க முடியாது. சாவு வீட்டில் போனாக்க கூட அவனுக்கு அழ வராது, சிரிப்பு தான் வரும், சந்தோஷம்தான் வரும். அவர் கர்த்தரோடு போயிட்டாரு, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறார், விட்டுருங்க அப்படின்னு. எத்தனையோ சூழ்நிலையில் அந்த துக்கத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது அவங்க தாங்கிக்குவாங்க, அதை சந்தோஷமாக வெளிப்படுத்துவாங்க. உள்ளே ரிசீவ் பண்ணுற துக்கத்தை வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வெளிப்படுத்துவாங்க. இட் இஸ் ஈஸி. பவுலையும் சீலாவையும் அடித்து தொழுமரத்தில் கட்டி இரவு முழுசு சித்திரவதை பண்ணுறாங்க. ஆமேன். அத்தனை அடியும் உதையும் வாங்கிட்டு எப்படி உங்களுக்கு இந்த சீசர்களுக்கு ஆராதிக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு, துதிச்சு பாடணுன்ற எண்ணம் வந்துச்சு? அதுவும் சிறைச்சாலை கதவை உடைக்கிற அளவுக்கு ஒரு துதியின் வல்லமையை கொண்டு வர்ற அளவுக்கு தில் எங்கிருந்து வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. இதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். எந்த சூழ்நிலையும் அவனுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை அவனை விட்டு பிரிக்காது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சிம்பிளாக ஒருத்தரை பார்த்தாலே டிஸ்டர்ப் ஆயிடுறீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க உங்களுக்கு எதிர்க்க வந்துட்டாலே நீங்கள் டிஸ்டர்ப் ஆயிடுறீங்க. உங்கள் மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுது. அவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கிற இடத்துல அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, உலகத்தில் உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமா மனிதர்களை? உலகத்தில் எங்கே போனாலும் உங்களை பிடிக்காதவங்க இருப்பாங்க. உலகத்தில் எங்கே போனாலும் உங்களை பழி சொல்கிறவங்க, உங்களை குற்றப்படுத்துகிறவங்க, உங்களை வேதனைப்படுத்துகிறவங்க, காயப்படுத்துகிறவங்க எல்லாருமே இருப்பாங்க. இவருங்க தண்ணியில் நீந்தணும்னு முடிவு பண்ணிட்டான்னா தண்ணியில் குதித்து நீந்தி தான் ஆகணும். அதில் ஆழத்தை பார்க்கக்கூடாது, அலையை பார்க்கக்கூடாது. லைஃப் அதுதான். புரியுதுங்களா? கலப்பையில் கை வச்சுட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவத்தினுடைய ஃபண்டமெண்டலே அதுதான். சேலஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு, லைஃப்பில் வரக்கூடிய எல்லா சேலஞ்சஸையும் எடுத்துட்டு தைரியமாக ஃபைட் பண்ணி முன்னேறி போகணும். இதுதான் கிறிஸ்துவம். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அப்பப்போ பேக் ஸ்லைட் ஆகிறது, அப்பப்போ வர்றது, அப்பப்போ ஜாயின் பண்ணிக்கிறது, அப்பப்போ கை தட்டுறது, அப்பப்போ பாடுறது, அப்பப்போ அப்படி போயிட்டு கிறிஸ்துவ ஜீவியத்தை தவறாக அனுபவிக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர். அதனுடைய விளைவு என்ன? அவங்களுடைய ஸ்திரத்தன்மை இழந்து ஒரு நாள் நம்பிக்கையற்ற நிலைமையில் அவங்க தள்ளப்படுவாங்க. கடைசியில் அவங்களுக்கு பாருங்க, யாருமே கை கொடுக்கல, எதுவுமே கை கொடுக்கல, எல்லா மனிதரும் பொய் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு டிப்ரெஷன் மோடில் போய் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்க. அப்போ மைண்ட் ஆஃப் கிரைஸ்டில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 16 நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:16 குறிப்பெடுத்தால் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பவுல் சொல்றார், எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. நான் கேட்குறேன், சந்தோஷம் இல்லாமையா தெசலோனிக்கே மக்கள் இருப்பாங்க? தெசலோனிக்கே அப்படின்றது மாடர்ன் கிரீஸ் கண்ட்ரி. யோசிச்சு பாருங்க. அதாவது பெரிய பெரிய விளையாட்டு திடல்கள் இருக்கும் அந்த தேசத்தில். பொழுதுபோக்கு விளையாட்டுக்கு பேர் போன ஒரு ஊர் இருக்கணும். வேலைக்கு கூட போக மாட்டான், கேம்ஸுக்கு தான் முக்கியத்துவம். இதுக்கு தான் முக்கியத்துவம். பெரிய பெரிய ஆடிட்டோரியங்கள், கேம்ஸு, ஃபன் டைம் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு கிரீஸ் ஒரு வறுமையின் நாடாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அதுதான். வரலாற்று ரீதியான காரணங்களே இருக்குது அதுக்கு. யோசிச்சு பாருங்க. சம்பாதிக்கணும், வேலை செய்யணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையாது. நல்ல உலகத்தை அனுபவிக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஃபன் டைம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு பேர் அந்த சந்தோஷம் கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம் அல்ல. ஒருத்தருக்கு டிவி பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, ஒருத்தருக்கு நல்ல விரும்பினதை சமைச்சு சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்குது, ஒருத்தருக்கு சினிமாவுக்கு போயிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்குது, ஒருத்தருக்கு நகை நட்டு, பொருள், புடவை, துணிமணி இதெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, பசங்களுக்கு மொபைல் ஃபோனு, எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தா பசங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமென். தீஸ் ஆல் த ஸ்மால் ஃபன் டைம். நம்ம வாழ்க்கையில் நிறைய ஃபன் டைம் இருக்கும். ஆமென். ஆனால் கிறிஸ்து கொடுக்குற மகிழ்ச்சி, சந்தோஷன்றது இந்த உலகம் கொடுக்குற சந்தோஷத்துலேருந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது வித்தியாசமானது. அது ரட்சிப்பின் சந்தோஷம், மீட்பின் சந்தோஷம், அந்த கிருபையினால் வரக்கூடிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு இந்த சந்தோஷம் ஈடு ஆகாது. அப்போ
அந்த சந்தோஷத்தை தான் பவுல் எழுதுறாரு, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்படின்னா இந்த உலகத்தின் சந்தோஷத்தை பார்த்து திருப்தி அடைஞ்சிடாத. இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த சிற்றின்பங்களில் வரக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து திருப்தி அடைஞ்சிடாது. அதை விட ஒரு மேலான சந்தோஷம் இருக்குது. அது ஜெபிக்கிறவனுக்கும் வேதத்தை வாசிக்கிறவனுக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறவனுக்கும் அது புரியும். இனிப்புன்னு சொன்னால் யாருக்கும் வாய் இனிக்காது. வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டு வாழ்கிறவனுக்கு தான் அந்த வாழ்க்கையினுடைய சுவை தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு பைபிள் சொல்லுது. அப்போ அதை டேஸ்ட் பண்ணணும்ல. என்ன டேஸ்ட் பண்ணியிருக்கணும் இன்றைக்கி நம்ம? எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும், ஆண்டவரே என்னை மேன்மைப்படுத்தும், ஆண்டவரே என்னை உயர்த்தும், ஆண்டவர் எனக்கு அதை தாரும், ஆண்டவர் எனக்கு இதை தாரும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட புலம்புகிற புலம்பல் தான் ஜெபமாக இருக்குது. ஆமேன். இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம வளர்றோம். ஆவிக்குரிய மக்கள் வளர்றாங்க. ஆரம்ப விசுவாச ஜீவியத்தில் ஒரு வேளை நான் கூட அப்படி இருந்திருக்கலாம், நீங்களும் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஸ்டேஜ் மாறணும். இன்னைக்கு மாறுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அடுத்து நீங்கள் கவனிங்க, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நீதிமொழிகள் 15:13 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இன்னைக்கு இந்த மனநோய் நிபுணர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மருத்துவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒரு சைக்காட்ரிக் டாக்டரை நம்ம தேடி போகணும் அப்படின்னா எங்கேயாவது ஊரில் ஒருத்தர் இருப்பார், ஒரு கண்ணாடி போட்டு ஒரு சின்ன தாடி வச்சுட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஆமேன். இன்றைக்கி சந்துக்கு இந்த ஹாஸ்பிட்டல்கள் திறக்கப்பட்டிருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சைக்காட்ரிக் டிபார்ட்மெண்ட் தனியாக ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அது இல்லாமல் எத்தனையோ கவுன்சிலிங் சென்டரு, எத்தனையோ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமேன். ஸ்கூலில் போனால் குழந்தைகளுக்கு கவுன்சிலிங்க்கு ஒரு சைக்காட்ரிக் டாக்டரை அங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. வேலைக்கு போனால் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சில மனநோய் நிபுணர்கள் ஆலோசனை தேவைப்படுது. உலகத்தில் எங்கே போனாலும் இந்த சைக்காட்ரிக் டாக்டரை நம்ம பார்க்க முடியுது. கவுன்சிலிங் சென்டர்ஸை பார்க்க முடியுது. முதல்ல ரொம்ப குறைவாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஃபேமிலி கவுன்சிலிங், வேலை செய்கிறவங்களுக்கு கவுன்சிலிங், ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங், எத்தனை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் உலகம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு பதில் இருக்குது பைபிளில். உங்கள் சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க அப்படின்னா, உலகத்தில் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாய் சந்தோஷத்தை வாலாட்டி வெளிப்படுத்திடும். ஒரு ஆட்டுக்குட்டி துள்ளி குதித்து ஓடி சந்தோஷத்தை வெளிப்படுத்திடும். ஆனால் மனிதன் மட்டும்தான் முகத்தில் சிரிக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. இப்போ நான் பண்ணுறேன்ல சிரிப்பு, இந்த சிரிப்பு எப்படி ரொம்ப முக்கியமானது ஒரு மனுஷனுக்கு. எப்போ பார்த்தாலும் எப்படி உட்கார்ந்துருக்கானுல்ல, அவன் இன்னும் மைண்ட் ஆஃப் கிரைஸ்டுக்குள்ளே இருக்கிறானா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு மனிதன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய இடமே அவனுடைய முகம்தான். அதனால தான் அவனுடைய முகக்கலை ரொம்ப முக்கியம். அவன் கருப்பாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், சவுப்பாக இருக்கலாம், மாநிறமாக இருக்கலாம், கோதுமை நிறமாக இருக்கலாம். ஏன்னா இந்த பசங்க பயோடேட்டாவில் போடுறாங்க கோதுமை நிறம், மாநிறம் அப்படின்லாம் போடுறாங்க. என்னென்னமோ போடுறானுங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அமேன். அப்போது என்ன நிறமாக வேணாலும் இருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமா நம்முடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்குது. பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்முடைய ரட்சிப்போடு சேர்ந்து வருது. அப்போ அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 15-13 நீதிமொழிகளில், மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும்.
மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மனோதுக்கம், ஒரு கவலை ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் உங்கள் இன்னர் மேனுக்குள்ளே என்ன ஆகும்னா அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. எல்லா மனிதனுக்கும் ஒரு டாலரன்ஸ் இருக்குது கண்டிப்பாக. அதான் நான் எடுத்த உடனே முதலே சொல்லிட்டேன். ரிலிஜியஸ், பொலிட்டிக்கல், ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் சோசியல், எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருக்கேன். ஆமென். இந்த டாலரன்ஸு ஒரு சர்டன் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அது அவனை முறியடிக்கும், அவனுடைய ஆவியை முறிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், சாப்பிட முடியாமல், யார் கூடயும் பேசாமல் அப்படியே அமைதியாகிடுவான். ஒரு சிலர் இந்த ஆவி முறிஞ்சு இதாகிட்டா யார் கூடயும் பேச மாட்டான், அமைதியாகிடுவான். ஒரு சிலர் இது ஆவி முறிஞ்சிச்சுன்னா எல்லாத்தையும் முறிச்சு போடுவான். மொபைல்லேருந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துடைய மண்டை வரைக்கும் எல்லாத்தையும் உடைப்பான். காரணம் என்னென்னா, ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்பான், இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீமில் இருப்பான். சரி, இதுக்கு என்ன காரணம்? மனோ துக்கம். நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளை இப்படி பழி வாங்கிட்டாங்களே, நம்மளை பற்றி இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே, நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்ற அந்த மன துக்கம் இருக்குது பாருங்களேன். அதனால தான் நான் சொன்னேன் ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்ட். இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்ட் இருக்கிறவன் சீக்கிரமாக ரீசெட் ஆகிக்குவான். எந்த சிச்சுவேஷன்லேருந்து டக்குன்னு வெளியே வந்துடுவான். பட் இட் இஸ் நாட் ஈஸி. நான் 20 வருஷத்துக்கு மேலே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கேன். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான் என் மனதில் அடிக்கடி நினைவுக்கு வரும். அதில் அந்த நினைவுகள் கூட எதற்கென்று சொன்னால், திரும்ப அந்த தவறில் நான் போகாதபடி எச்சரிக்கையாக இருப்பதற்கென்று நான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுறேன். தட்ஸ் ஆல். மற்ற எல்லாவற்றையும் ஜெபத்திலே நான் மன்னித்து மறக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவேன். எவ்வளவு கோபம் வரும், அத்தனை கோபமும் அடுத்த செகண்ட் என் மனசில் அப்படி ஒரு இடம் இருக்காது. பிகாஸ் என்னென்னா, எனக்கு முதுகுக்கு பின்னால் பேசுகிறதுக்கு பிடிக்காது. எதுனாலும் நேருக்கு நேர் கேட்பேன், தவறை தட்டி கேட்பேன். சொல்ல வேண்டிய கடமை என்னோடது, சொல்லுவேன். குறைகள் என்னிடத்திலிருந்து யாராவது சொன்னாலும் ஏற்றுக்கொள்வேன். குறை சொல்லலாம், என்னை திருத்தும்படியாக குறை சொல்லலாம். ஆனால் என்னை குற்றப்படுத்தும்படியாக குறை சொன்னால் செவி கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்குள்ளே இருந்த ஒரு சில காரியங்கள். கோபம் வரும். மனிதர்கள் மேலே காட்ட முடியாதனால தான் மனிதன் பொருட்கள் மேலே கோபத்தை காட்டுறான். புரிஞ்சுக்குங்க. ஆமீன். வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் உடைஞ்சு கிடக்குது. என்ன காரணம்? அந்த கோபத்தை மனுஷன் மேலே காமிச்சிருந்தா உயிரோடு இருக்க மாட்டான் இல்லாமல். அப்போ அது காட்ட முடியல அவனுக்கு. அதனால தான் அவன் பொருட்கள் மேலே காட்டுறான். அதை கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அவன் காட்ட மாட்டான். வேஸ்ட் இதெல்லாம், நம்ம இவ்வளோ நேசித்து இவ்வளோ அன்பு செஞ்சு நம்ம என்ன பண்ணாலும் இதுக்கு இதுதான் பலன் அப்படின்னு போது, கடைசி கட்டத்தில் அவனுடைய மைண்ட் செட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், லீவ் இட். கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இரு. தேவனாக பார்த்து என்னைக்கு மாற்றுகிறாரோ திருத்துகிறாரோ திருத்தட்டும். திருந்தியவர்களுக்கு என்றைக்கும் திரும்பவும் இடம் உண்டு. திருந்தாதவர்களுக்கு திரும்பி வருவதற்கான அனுமதி இங்கும் இல்லை, எங்கும் இல்லை, ஈவன் பரலோகத்திலும் கிடையாது. திஸ் இஸ் மை ஃபைனல் கன்க்ளூஷன். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியாது. அதனால தான் பாருங்கள், அட்வைஸ் பண்ணுவேன், அன்பு செய்வேன், கோவப்படுவேன், திட்டுவேன், எல்லாமே சொல்லுவேன். நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற அருமையான தேவனுடைய ஜனங்கள் மேலே அந்த பாசமும் பரிவும் இருக்கிறதுனால தான் அவங்களுடைய குறைகள் குற்றங்களை சொல்லி இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி இருங்கன்னு சொல்லி ரொம்ப கேர் பண்ணுறோம். பட் அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. கரெக்ஷன் ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் கரப்டட். கரப்டட் பீப்புள் cannot லைக் கரெக்ஷன். அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன் இவன் எதிர்த்து ரெசிஸ்ட் பண்ணுறான், நம்முடைய கரெக்ஷனை எதுக்காக இவன் ரெசிஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் கரப்ஷன். அப்போ அவன் மைண்ட் செட்டே என்ன இருக்குதுன்னா கரப்ட் ஆகிருக்குது. கெட்டதே மைண்டில் யோசிக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் நல்லதை பற்றி பேசுனீங்கன்னா அவன் எடுத்துக்கவே மாட்டான். பிகாஸ் அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு திருடணும்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான், மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண விஷயத்துக்கு எதிராக நீங்கள் என்ன செஞ்சாலும் அவனுக்கு கோபம் வரும், கண்டிப்பாக கோபம் வரும். அதே மாதிரி தான் நல்ல காரியத்துக்கும், இன்னைக்கு இதுதான் செய்யணும், கர்த்தருக்காக இன்னைக்கு இதை நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். அதை போய் நம்ம தடுத்தோம்னா அவனுக்கு கோபம் வரதான் செய்யும். ஸோ என்னுடைய 22 வருஷம் அனுபவத்திலேயே நான் சொல்கிறேன்,
என்னிடத்துல பலர் கேட்டிருக்காங்க, என்னன்னா எப்படி நீங்கள் அப்போவே மறந்து திருப்பி அடுத்த நிமிஷம் சமாதானம் ஆகுறீங்க அப்படின்னு. பிகாஸ் ஈஸியாக என்னுடைய மைண்ட் வந்து அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்டுன்ற அந்த கான்செப்டில் வந்து உறுதியாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி மைண்ட் ஆஃப் கிரைஸ்டில் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒருத்தனுடைய உறவு கிறிஸ்துவோடு கரெக்டாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், அவன் வந்து இந்த விஷயத்தில் வந்து கரெக்ட் பண்ணிக்குவான். ஏன் இன்னைக்கு உன்னால் மறக்க முடியல, மன்னிக்க முடியல, பழி வாங்க துடிக்கிறீங்க, அது ஏன் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, தூங்க முடியல, சாப்பிட முடியல? பிகாஸ் என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாக்கம் அது கிறிஸ்துவின் சிந்தனையை டிஸ்டர்ப் பண்ணி கிறிஸ்துவின் சிந்தனை உங்களுக்குள்ளே வராமல் இதெல்லாம் உங்களை வந்து அப்படியே இந்த கவலை துக்கம் இதெல்லாம் உங்களை சூழ்ந்து ஒரு நாள் உங்களை ஒரு மனநோயாளியாகவே மாற்றிடும். ஸோ மன துக்கம்தான் டிப்ரெஷனுக்கு எல்லாத்துக்குமே மெயினான காரணம். ஸ்ட்ரெஸ் இருக்குது இன்றைக்கி நிறைய பேருக்கு, மன அழுத்தம். மீன் தூக்கம் வரலன்னு மாத்திரையை போட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறான். மனோதத்துவ டாக்டர்கிட்ட போயிட்டு அவன் என்ன சொல்கிறான், எனக்கு தூக்கம் வரலன்னு. அவர் டாக்டர் மருந்து எழுதி கொடுக்குறாரு, வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கணும்னு நினைக்கிறேன். பட் திரும்பி எந்திரிச்சு உடனே அவனுக்கு அந்த கவலை வருது திரும்பியும். ஸோ மாத்திரை மருந்து இதுக்கு தீர்வு அல்ல. இதுக்கு தீர்வு என்னன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்ட சந்தோஷம். இந்த சந்தோஷம் உள்ள வந்துருச்சுன்னா இந்த மன துக்கம் வெளியே போயிடும். ஈஸியாக டிப்ரெஷன் சால்வ் ஆகும், ஸ்ட்ரெஸ் சால்வ் ஆகும். மேபி நான் வந்து ஒரு போதகரா, கிறிஸ்துவ போதகரா, வேதத்தின் அடிப்படையில் பைபிள் அடிப்படையில் இந்த விஷயத்தை பேசுகிறேன். என்னை விட படித்த இந்த சிறந்த துறையில் நன்கு படித்தறிந்திருக்கிற சைக்காலஜி படித்திருக்கிற மக்கள் இருப்பீங்க. மேபி நீங்கள் படித்த சப்ஜெக்டோட இந்த பைபிள் சப்ஜெக்டையும் இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் சப்ஜெக்டையும் மெர்ஜ் பண்ணி நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிறிஸ்டியன் கவுன்சிலிங்கை பற்றி நல்ல ஒரு ஆலோசனை புத்தகத்தையே நீங்கள் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு உதவி செய்வாராக. அதனால தான் ஒரு பைபிள் ஸ்டடியும் நான் எனக்கு ஆண்டவர் கொடுக்குற தாட்ஸிலிருந்து சில பரிசுத்தவான்கள் பேசியிருக்கிற நல்ல வேதாகம ஆசிரியர்கள் சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் எடுத்து அதையெல்லாம் ஒருங்கிணைத்து உங்கள் மத்தியில் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்கள் மைண்ட் செட் வந்து மாறணும் அப்படின்னா இந்த மனோ துக்கத்தை வந்து நான் முறியடிக்கப்பட்டு அதை வெளியே அனுப்பணும். மனதுக்கம் என்ன மேற்கொள்ளக்கூடாது, நான் மனதுக்கத்தை வெளியேற்றணும். அதுக்கு என்ன உள்ளே வரணும்னா கிறிஸ்துவனுடைய மகிழ்ச்சி உள்ளே வரணும். நீங்கள் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 17:22 குறிப்பெடுத்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இந்த முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணுமா அப்படின்னா அவனுடைய போனில் இருக்கிற அந்த போன் மேரம் அது கூட காய்ந்து போய் அது கூட என்ன ஆகாது, செயல்படாத நிலைமைக்கு அவனை தள்ளிடும். அதனால தான் பாருங்கள், இந்த மனோ துக்கத்தில் ஒருத்தன் போயிட்டா இழைச்சி போய் ஆள் ஒரு மாதிரி ஆகி சாப்பிடாம தூங்காமல் செத்து கூட போயிடுறாங்க. நிறைய பேர் அந்த துக்கத்திலேயே செத்துருவாங்க, அதை வெளியில் சொல்ல முடியாதபடி. இதில் அக்யூட் ஷாக் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. தாங்கி கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை திடீர்னு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டா அந்த விஷயம் ஒரு இடி விழுந்த மாதிரி அவங்க மனதுக்குள்ளே போகும்போது ஒரு அக்யூட் ஷாக். இது வந்து பிரெயினில், அதான் நான் சொல்கிறேன் பாருங்களேன், நமக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் டாலரன்ஸ் இருக்கும். ஒரு மனிதனுக்கு இயற்கையாக கடவுள் வைக்கிறது. எல்லா மனிதனுக்கும் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான டாலரன்ஸ் இருக்காது. பார்த்தா என்ன மாதிரி புஷ்டியும் பசுமையுமா இருப்பான், ஆனால் சின்ன விஷயத்துக்கு கூட அவனால் தாங்கிக்க முடியாது. ஒரு சிலர் பாருங்கள் நரம்பு மாதிரி இருப்பான், கிட்டார் ஸ்ட்ரிங் மாதிரி தான் இருப்பான். ஐயா இமயமலையை இடிஞ்சு விழுந்தாலும் தில்ல நிற்பான், பார்த்துக்கலாம் என்ன வருதுன்னு அப்படின்னு. அப்போ என்னன்னா இது எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் மைண்ட். அவங்களுடைய மைண்டை பொறுத்தது தானே தவிர அவங்க உடம்பையோ அவங்களுடைய அனுபவத்தையோ அவங்களுடைய எதையுமே பொறுத்தது கிடையாது. ஒன்லி இட்ஸ் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். தேவனால் மட்டுமே அந்த துணிச்சல், தைரியம் இது எல்லாவற்றையும் அந்த மனிதனுக்கு கொடுக்க முடியும். அப்போ மைண்ட் ஆஃப் கிரைஸ்டில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறது என்னன்னா, இதுதான் நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி தான் மருந்து.
நீங்கள் வந்து உடம்பொலிக்கு சாப்பிட்ற மாத்திரை, உடம்புல எந்த வியாதிக்குனாலும் நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், மருந்துக்கள் எல்லாவற்றிலும் சிறந்த மருந்து மகிழ்ச்சி. அப்போ என்னது? தனிமைப்படுத்துதல். எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய மனதில் துக்கம் வெளியெடுக்கப்பட்டு அந்த மன மகிழ்ச்சி உள்ள வருதோ, ட்ரீட்மெண்ட்டு இந்த சைடு க்யூர் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அவனுடைய பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு பவர் அவனுடைய சோலுக்கு இருக்குது. ஒரு மனிதனுடைய இன்னர் மேன்லேயும் ஒரு பவர், ஹீலிங் பவர் இருக்குது, மிராக்கிள் பவர் இருக்குது. ஒரு மனிதனுடைய சோல்குள்ளேயும் தேவன் அதை வைக்கிறார். அவன் அதை மேற்கொள்ள முடியும். அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அவனுக்குள்ள இயற்கையாகவே வைக்கப்படுது. இதுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக எதுவும் பெற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் அதை மெடிடேஷன் மூலமாக, ப்ரேயர் மூலமாக, மற்ற காரியங்கள் மூலமாக அந்த மைண்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பல விதமான பயிற்சிகள் எடுப்பாங்க. ஆனால் இயற்கையாகவே நான் சொல்கிறேன், அது ஒரு மருந்து. மன மகிழ்ச்சி ஒரு மருந்து. அப்போ இருதயத்தை சந்தோஷமாக காத்து கொள்றதுல தான் என்னுடைய ஹெல்த், என்னுடைய ஆரோக்கியம் இருக்குது. என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் பண்ணுற டார்ச்சரே எதுக்காகனா, நான் சீக்கிரமாக போய் சேரணுன்றதுக்காக தான். அதனால தான் உன்னை பற்றி குறை பேசுகிறான், அதனால தான் உன்னை கேவலமாக பேசுகிறான், அதனால தான் உன்னை பழி வாங்குறான், அதனால தான் உன்னை குற்றப்படுத்துகிறான், அதனால தான் உன்னை காயப்படுத்துகிறான். எதனால இவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்? நீ எப்போ சீக்கிரமாக பெட்டி எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு. இந்த மன மகிழ்ச்சியில் நிரம்பி இருக்கிறவன் பெட்டி எடுத்துகிட்டு கிளம்ப மாட்டான், உட்காந்துருவான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் இப்படி தாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிங்க, நாங்கள் இப்படி தாங்க, நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம். இந்த சந்தோஷம்னு ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் அவனுடைய ஆயுசு நாள் வந்து கரெக்டாக எக்ஸ்டெண்ட் ஆகும். நல்லா இருப்பான். முதிர் வயதிலும் அவன் புஷ்டியும் பசுமையுமா கனி தருகிறவனாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, இந்த பேலன்சிங் லைஃப். அப்போ அவனுக்கு துக்கம் வராமல் இருக்குமா? வரும். பிரச்சனை வராமல் இருக்குமா? வரும். எது வந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒப்பு வச்சுட்டு கண்டுக்காமல் போய்கிட்டே இருப்பான், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு. ஸோ ஹி வில் பி வெரி ஹாப்பி. எதையெல்லாம் நீங்கள் மைண்டுக்குள்ளே போட்டு நிறுத்தி வச்சு அதை யோசித்து அதை மெடிடேட் பண்ணி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு குப்பையை சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு அந்த இடம் துர்நாற்றம் வீசக்கூடிய இடமாக தான் இருக்கும். அதான் உண்மை. ஆமென். அப்போ என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளணும், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மருந்து. அதனால தான் டாக்டர் சொல்கிறாங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ட்ரீட்மெண்ட்டோடு சேர்ந்து இதுவும் சேரும் போது இன்னர் மேன் ஹீலிங் இல்லாமல் அவுட்வார்டில் ஃபிசிக்கல் ஹீலிங் மட்டும் ஒரு மனிதனுக்கு நடக்கணும்னு நினச்சா, நிச்சயமாக சொல்கிறேன், மருத்துவத்துறைக்கு அது ஒரு சவால் தான். கண்டிப்பாக சொல்கிறேன், அது வேலை செய்யாது. அப்படியே வேலை செஞ்சாலும் அது அவனுக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதனால தான் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டு கூட பலனளிக்காமல் போய் சேர்றாங்க. காலம் வர்றதுக்கு முன்னாலே போய் சேர்றதுக்கான காரணம் இது தான். ஆமென். அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அவங்களுக்கு வந்து குறையுது. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கின்றது. ஓகே, ரைட். கவனிங்க, பிசாசு இந்த இடத்துல தான் பயன்படுத்துவான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ப்ரெஷர், டெய்லி வேலை வேலை வேலை, பண கஷ்டம், கடன், பிரச்சனை, போராட்டம், இந்த உலகத்துக்குரியவங்களையே பார்த்து 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 மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸில் போய் முறிக்கப்பட்ட ஒரு ஆவியாக கடைசியில் அப்படியே ஒன்றும் இல்லாமல், கான்சியஸ் இல்லாமல் அப்படியே உட்காந்துருவான். நிறைய பேர் சூசைட் பண்ணி செத்து போயிடுறான்ல. எதனால் சாகுறான்? இதை தாங்க முடியாத நிலைமை வரும்போது தன்னை மாய்த்துக்கொள்ள அவன் முயற்சி பண்ணுறான். ரொம்ப சிம்பிள். கிறிஸ்துவுக்குள்ள அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு ஆரோக்கியமான சமாதானம் நிச்சயமாக இருக்குது. ஆமென். அதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஓகே, ரைட். கவனிங்க, இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 19 பவுல் ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆமென். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி, ஒருவருக்கொருவர் நல்ல பாடி கீர்த்தனம் பண்ணி, ஆமென், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை நீங்கள் கவனிக்கணும். ஆமென். அங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு
உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படி முடியும்? how it is possible? ஏங்க, என்னை 4 பேர் திட்டிக்கிட்டே இருப்பா, நான் ஸ்தோத்திரம் பண்ணுமா? என்னை 4 பேர் அடிக்க வருமா, நான் ஸ்தோத்திரம் பண்ணணுமா? எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே சண்டை, நான் ஸ்தோத்திரம் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்னை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கணுமா? எனக்கெல்லாம் என்ன வாய் இல்லையா? நாங்களாம் பேச மாட்டோமா? நாங்களாம் செயல்பட மாட்டோமா? எங்களுக்கெல்லாம் கோபம் வராதா? நாங்களும் மனுஷங்க தானே. எங்களில் நான் மரத்துலையா கட்டையிலையா செஞ்சுருக்காங்க? இந்த லாஜிக்கெலாம் பேசுவோம். ஆனால் இதில் எதுவுமே செய்யக்கூடாது, இதை தான் செய்யணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எப்படி உன்னால் கீர்த்தனை பண்ண முடியும்? எப்படி உன்னால் பாட முடியும்? எப்படி ஞான பாட்டுகளை பாட முடியும்? எப்படி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல முடியும்? அமேன். யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அமேன். 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அமேன். 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க. இல்லை மாமியார்கிட்ட மருமக, அதாவது மனைவி சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். நீயா நானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அமேன். கணவர் எப்படி பாடணும்? சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. பாட முடியுமா? பாட முடியுமா? வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, பாட முடியுமா? குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்போது பாட முடியுமா? அக்கம் பக்கத்தில் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, பாட முடியுமா? பாட முடியுங்களா? யோசிச்சு பாருங்க. பாடணும். இதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்படின்னா அடுத்தவன் துக்கத்தில் நான் சந்தோஷப்படுறதல்ல, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி கீர்த்தனம் பண்ணி பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்போ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ன்றது என்ன? நல்ல ப்ரைஸிங். எந்த சூழ்நிலையிலையும் ப்ரைஸ் பண்ணுமா. சிங்க கபில தானியலை போட்டாங்க, அக்னி சூளையில் சாத்ராக் மெஷாக் அபேத்நேகோவை போட்டாங்க. அமேன். எல்லாம் புலம்பிட்டு இருந்தாங்களா? அழுதுட்டு இருந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. பேதுருவை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க. சபையார் ஒரு பக்கம் ஜெபிச்சாங்க, அவர் ஒரு பக்கம் ஜெபிச்சாங்க. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செஞ்சார். தட்ஸ் ஆல். அப்போ என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு மனிதன் நல்ல ஆவியில் வளர்றதுக்கான அடையாளமே அதுதான். நல்லா பாடுவான், நல்லா துதிப்பான், நல்லா கீர்த்தனம் பண்ணுவான். இந்த உலகத்தை பற்றி யோசிச்சுட்டு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு, இதெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன், நிலை இல்லாதது. ஸோ மைண்ட் ஆஃப் கிரைஸ்டில் ஒரு முக்கியமான பார்ட் இது. அமேன். சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், பிரிஸ்காக இருக்கணும். அமேன். ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்டோடு இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, ஒரு மைண்ட் ஆஃப் கிரைஸ்டுக்கு உள்ள நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் இதெல்லாம். அமேன். அடுத்தது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது நான் சாதாரணமானதில்லை. அதுக்கு பின்னால் நிறைய ஆவிக்குரிய ரகசியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நீங்கள் குறிப்பிடுத்திக்கணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே அப்படின்னு, மறுரூபமாகுங்கள் அப்படின்றார் ஆண்டவர். அப்போ உங்கள் மனம் புதிதாகணும். எவ்ரிதிங் வில் பிகம் நியூ. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்றது என்னன்னா, கம்ப்ளீட்டாக நீங்கள் பியூர்லி என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டியாகவே மாறணும். மாற முடியுமா? மாறணும். எல்லாமே நியூவாக மாறணும். அதில் கொஞ்சம் ஓல்டு கொஞ்சம் பழசு இதெல்லாம் இருக்கவே கூடாது. எல்லாமே நியூ. உங்கள் கேரக்டர், பண்புகள் எல்லாமே மாறணும். பழக்க வழக்கங்கள், செயல்பாடுகள் எல்லாமே மாறணும். ஒரு லிஸ்ட் எடுங்க, பேப்பர் எடுங்க, அந்த லிஸ்ட்டு போடுங்க. எதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் உங்ககிட்ட இருந்துச்சு, இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அது கண்டினியூ ஆகுதுன்னு பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் புது சிருஷ்டியா இல்லையா நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. இதுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசிலாம் தலையில் கை வச்சு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. வேதத்தை படிக்கும் போதே உள் மனசாட்சியில் குத்தப்படுவோம். ஒவ்வொரு வசனமும் நம்ம உருவாக்கும். அந்த உருவாக்குற இடத்துல தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல குறை இருக்குது அப்படின்னு. அதை சரி பண்ணிக்கிட்டே வரணும், ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வரணும். எங்கெங்கெல்லாம்
பைபிள் படிக்கும் போது எனக்குள்ள அந்த மிஸ்டேக்ஸை அடையாளப்படுத்துதோ அந்த அடையாளங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அந்த இடத்த கரெக்ட் பண்ணிட்டே வரணும். ஆமென். அப்போதான் ஒரு பரிசுத்தமான கிருபை நிறைந்த கிறிஸ்துவ ஜீவித்துக்குள்ள நான் வர முடியும். கவனிங்க. அப்போ மனம் என்ன ஆகணும்னா புதிதாகணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 20 23 முடியுள்ள வசனங்களை நீங்கள் குறிப்பிடுத்து கொண்டால் நலமாய் இருக்கும். அங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படி நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உடன்படுகிறது என்ன? இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. there is no use. பயனே இல்லை. என்ன பயன் இல்லை அப்படின்னா, நீங்க உலகத்தின் காரியங்களுக்கு மறைச்சிடணும், உலகத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்டினுடைய ஃபைனல், அதுதான் உன்னதமான அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் வரணும். ஸோ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள வரணும்னா அதற்கு ஏற்றபடி ஒரு இறுதிய பக்குவம் சிந்தனை எனக்குள்ள இருக்கணும். ஆமேன். அப்போ இது எப்படி வர்றது? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். லவ் ஃபார் அதர்ஸ், அடுத்தவங்களை நேசிக்கிறது என்ன? ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டதினாலே தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. மைண்ட் ஆஃப் கிரைஸ்டில் இருக்கிறவன் தேவ அன்பை பூரணப்படும்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவான். அன்புல பூரணப்படணும், அன்புல பூரணப்படணும். எப்படி அன்புல பூரணப்படுறது? இன்னைக்கு நம்மளால் நேசிக்க முடியுமா? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசினாரே. ஆமேன். உன்னை நேசிக்கிறது போல உன்னையே நேசிக்க முடியாத நிலைமையில தான் இப்போ இருக்கிறேன். நானே வாழ்றது வேஸ்ட்டு அப்படின்னு நீ சொல்ற. நான் எதுக்கு இந்த பூமியில் இருக்கிறேன்? நான் ஏன் இங்கே பிறந்தேன்? இப்படி ஒரு தாய் தகப்பன் கிட்ட பிறந்துட்டேன்னு புலம்பிட்டு இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நீ உன்னையே சரியாக நேசிக்க ஆரம்பிக்கல. நீ எங்கே உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிற போற? யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரியில. கவனிங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, யோவான் 13:34 சொல்றார், நான் உங்களை நேசிக்கிறதை போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு. அப்ப கிறிஸ்து எப்படி அன்பா இருந்தாரு? மறுதளிச்ச பேதுருவை பார்த்து திரும்பி நேசிக்கிறியான்னு கேட்டாரு. ஆமேன். கரெக்டுங்களா? அந்த புதிதான கற்பனை, அதுதான் புதிதான கற்பனை. இந்த புதிய கற்பனையை நீங்க கடைபிடிங்க அப்படின்றாரு. ஒருவேளை நீங்க நிறைய கற்பனைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு கற்பனை நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. நான் உங்களை எப்படி நேசிக்கிறோனோ அதே மாதிரி நீங்க மற்றவங்களை நேசிங்கன்னு. ஆமேன். அடிச்சு சிலுவையில் தொங்க போட்டிருக்கான். ஆமேன். பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள்னு சொல்றார். இதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஆமேன். இருப்பா 3 நாள் கழிச்சு உயிரோடு எழுந்து வருவேன், அதுக்கப்புறம் உனக்கு வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு யோசிச்சா அது மைண்ட் ஆஃப் கிரைஸ்டா இருக்குமா? இருக்காது. இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கிறான். சகோதரனே என்கிறார் ஆண்டவர். காட்டி கொடுக்கிறவனையும் முதுகுல குத்துகிறவனையும் நம்மை பழிவாங்க துடிக்கிறவனையும் நம்மை காட்டி கொடுக்கிறவனையும் சகோதரனாக பாவிக்கிற மார்க்கம் தான் கிறிஸ்துவ மார்க்கம். ஆமேன். இன்னைக்கு சகோதரனையே எதிரியா பார்க்கிறவனா இருக்கிறான். சகோதரனையே, கூட பிறந்த சகோதரனையே நேசிக்க முடியல. அப்புறம் எங்க மற்றவங்களை போய் நேசிக்கிறது? யோசிச்சு பாருங்க. கட்டின மனைவியே நேசிக்க முடியல, பெற்ற பிள்ளைகளையே நேசிக்க முடியல, பெற்றெடுத்த தாய் தகப்பனையே நேசிக்க முடியல. ஊரெல்லாம் போய் நான் ஊழியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் நான் எங்க வேணாலும் போகலாம், ஆனா கிறிஸ்து நம்ம நியாயம் தீர்க்க வல்லவராக இருக்கிறார். இந்த அன்பு தான் உங்களுக்குள்ள இருக்கணும்ன்றார். மறுதளித்தவனையும் திரும்ப நேசிக்கிற மனப்பக்குவம் என்னைக்கு உங்களுக்கு வர்றது? முதுகுல குத்துன காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தையும் சகோதரனே என்று அழைக்கக்கூடிய மனப்பக்குவம் எப்பொழுது உங்களுக்கு வரும்?
தன்னை அடித்து துன்பப்படுத்தி காயப்படுத்தி சிலுவையில் அறைந்தவர்களுக்காக பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே, அந்த மனப்பக்குவம் என்றைக்கும் உங்களுக்கு வரும். யோசித்து பாருங்கள். இட் இஸ் நாட் ஈஸி. பேசுறது ரொம்ப ஈஸி, அமேன். ஆனால் அதை செயல்படுத்துறதுன்றது, அமேன், பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை செயல்படுத்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடுமையானது. நீங்களும் நானும் அதை செயல்படுத்தாவிட்டால் கிறிஸ்துவின் சிந்தை என்ற கான்செப்டை இனி நமக்குள்ள வரல. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை என்பது தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடியது. துதித்து பாடுவது, கீர்த்தனை பண்ணுவது எல்லாம் அது ஒரு பக்கம். ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்ட், உறுதியா பற்றி கொள்றது, சமாதானத்தை பெற்றுக்கொள்றது அது ஒரு பக்கம். ஐடியல் மைண்டை மேற்கொள்றது அது ஒரு பக்கம். இந்த கிறிஸ்துவின் சிந்தை உள்ள இருந்தா மனம் புதிதாகிறது, அது இன்னொரு பக்கத்தில் இருக்குது. அமேன். அதுல அன்பு என்பது பரிபூரணப்படணும். அதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்டினுடைய ஃபண்டமெண்டல் ட்ரூத். ஸோ இன்னைக்கு நீங்கள் அதை புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். அமேன். சரி, கவனிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வாக்கியத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அமேன். அங்க வேதம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. நான் சொன்ன அதே கருத்து தான். அமேன். 4ஆம் அதிகாரம் 23. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, everything will become new. என்னுடைய செயல்கள், பண்புகள் எல்லாமே மாறுது. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, உள்ளத்துல புதிதான ஆவி. பழையது அல்ல, பழைய வாழ்க்கை அல்ல, பழைய சுவாபம் அல்ல, பழைய பாவங்கள் அல்ல, பழைய தீய சிந்தனைகள் அல்ல, எல்லாம் புதிதாய் மாறத்தக்கதாக தேவ ஆவியானவர் உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி முடிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தேவன் இதை உங்க வாழ்க்கையில செய்து முடிக்க போகின்றார். ஆமென். அடுத்தது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கொலோசியர் 3:10 நாம் கவனிப்போம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. எல்லாமே புதுசு. அப்போ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது என்னன்னா, என்னை திரும்பியும் ரெனியூ பண்ணி புதுசாக மாற்றக்கூடியது, புது மனிதனாக மாற்றக்கூடியது, புது சிருஷ்டியாக மாற்றக்கூடியது, புதிய வாழ்க்கையை தரக்கூடியது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, என் வாழ்க்கை எல்லாம் புதிதாய் மாறுகிறது. இதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஸோ போகிற போக்கில் ஒரு வார்த்தை கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லிட்டு போகிறதுக்காக இந்த 5 பாகங்களையும் நான் பேசலை. என்னோடய ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இன்னும் கிறிஸ்துவத்தில் கிறிஸ்துவின் சிந்தை என்பது செயல்படுத்த முடியாதவர்களாக நாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். வெளியில் ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு சொல்கிறோம், கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னும் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம வரல. அநேகர் அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, சாதிச்சிருக்காங்க, தேவனுக்கு மகிமையாக அந்த கிறிஸ்துவின் சிந்தனையில் பரிபூர்ணமான வாழ்க்கையும் வாழ்ந்தவங்க இருக்காங்க. ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும், நம்முடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கணும். அப்போ தான் நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். ஓகேவா? நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பின் பிதாவே, கிருபை நிறைந்த இந்த நல்ல நேரத்தில் உடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம், கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, அந்த கிறிஸ்துவின் சிந்தனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில புதிதாய் மாறத்தக்கதாக தேவ ஆவியானவர் உதவி செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சுவாமி, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். யாரெல்லாம் இந்த 5 பாகங்களையும் தெளிவாக அமர்ந்து கேட்டு ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறார்களோ, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை, மாற்றத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.